தியாகம் பண்ணிருக்க. இந்த சக்தி அடையறதுக்காக நீ எத்தனை வருஷம் தியானம் பண்ணிருப்ப. ஆனா நீ எதுக்காக இந்த சக்தியை இப்படி தியாகம் பண்ற? உனக்கு தெரியுமா, இந்த சக்தி இல்லாம நீ ஒரு சாதாரண... என்கிட்ட சக்தி இல்ல, எனக்கு தெரியும். ஆனா இது பிரேமோட காதலை அடையறதுக்காக நான் செய்யற சின்ன தியாகம் தான். ஒரு சூனியக்காரிக்கு அவளோட சக்தி மட்டும்தான் எல்லாமே. எங்களோட எல்லா சக்தியும் இந்த நகத்துலதான் இருக்கு. ஆனா நான் இதை உடைச்சிட்டேன். என்னோட காதல் உண்மைங்கிறத நான் உங்களுக்கு எப்படி புரிய வைப்ப சொல்லுங்க? இப்போ நான் ஒரு சாதாரண மனுஷி. சொல்லணும்னா உங்களை மாதிரி. ஒரு மந்திரக்காரி தன்னுடைய சக்தியை இழக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? சாதாரண மனுஷன் தன்னுடைய 2 கைகளையும் இழக்கிற மாதிரி தான். இந்திராவதி, உனக்கு பெரிய மனசுமா. உன்னுடைய காதலை மகத்தானது. சூன்யக்காரிங்க சரித்திரத்துல பொண்ணுடைய காதல் எல்லாருக்கும் ஒரு உதாரணம். உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன், உன்னோட இந்த காதல் என்னைக்குமே வீண் போகாது. இந்த நகத்தை நீங்க உங்ககிட்டயே வச்சுக்கோங்க பிரேம். என்னோட சக்தியை நீங்களே வச்சுக்கோங்க. நான் இன்னொரு தடவையும் சொல்றேன், சீமாவை விட அதிகமான காதல நான் உங்க மேல வச்சிருக்கேன் பிரேம். இதுக்கு மேல உங்களை அடையறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் பிரேம். பெரியம்மா, இந்த அரண்மனையோட 4 பக்கத்திலையும் பாதுகாப்பு கவசத்தை போட்டுருங்க. இத மீறி யாரும் வெளியிலயும் போக கூடாது, அதே மாதிரி உள்ளேயும் வரக்கூடாது. எப்ப பிரேம் மனசார என்னை ஏத்துக்கிறாரோ அது வரைக்கும் அவரு இந்த இடத்தை விட்டு வெளியில போகவே கூடாது. இங்கேயே தான் இருக்கணும். இந்திராவதி, உன்னுடைய மனசுல நினைச்சது நடக்காத வரைக்கும் இந்த இடத்தை விட்டு யாராலையும் போகவும் முடியாது, உள்ள வரவும் முடியாது. பாருங்க பிரேம், நான் என்னோட உண்மையான காதலை நிரூபிச்சிட்டேன். பெரியம்மாவும் அவங்களுடைய வேலையை சரியா செஞ்சுட்டாங்க. இப்ப உங்க கையில தான் எல்லாம் இருக்கு. உங்க கையில இருந்து இந்த குங்குமத்தை அழிச்சிருங்க. நம்பிக்கைக்கான வாக்கு உங்களுக்கு கொடுக்கறேன். அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். வாக்கு கொடுங்க. சத்தியமா சொல்றேன். அம்மா, இது இப்ப என் பிரச்சனை இல்ல, உங்க பிரச்சனை. நான் சீமா உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். என் சீமாவுக்கு நீங்க எதுவும் தப்பா நடக்காம பாத்துக்குவீங்கிற முழு நம்பிக்கை இருக்கு. அவ யமன் கிட்ட போராடி எப்படியோ என் உயிரை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கா. இன்னைக்கு பிரேம்ங்கிறனா என் மனைவியை வாழ வைக்கணுங்கிறதுக்காக மரணத்தோட போராட நீங்க தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். என்னை ஏமாத்திராதீங்கம்மா.
சுஜாதா, பவி, சசி, ஜானவி, அப்புறம் நானும் நம்ம எல்லாரும் மலை மேல இருக்க கோவிலுக்கு போறோம். சித்தார்த்தும் அமரும் பிரேமை தேடிக்கிட்டு போவாங்க. அத்தை, ஆனா நாங்கள்லாம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் இங்கே இருங்க. ஆனா பாட்டிமா, உங்களுக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குப்பா. வீட்டுல இருக்கிற நீங்க எல்லாரும் பொறுப்பா பாத்துக்கணும். துர்கா தேவிக்கு முன்னாடி எரியிற இந்த தீபம் எப்பவும் அணையவே கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நவராத்திரியோட இந்த எரியிற ஜோதி தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்த போகுது. இங்க இருக்கிற ஜோதி தான் நம்ம எல்லாருக்கும் கவசமா இருக்க போகுது. ஜெய் துர்கா தேவி. ஜெய் ஜெய் துர்கா தேவி. ரொம்ப பயமா இருக்கே. இந்த நேரத்துல நமக்கு பயமா தான் இருக்கும். இந்த பயத்தை தாண்டிதான் நாம எல்லாரும் போயாகணும். சரியா சசி? பயப்படாம வாங்க. இந்த வழியாதான் அந்த அம்மன் கோயிலுக்கு போகணும். கொஞ்ச தூரத்துல ஒரு பாலம் மாதிரி வரும். நீங்க அதுக்கு கீழ்பக்கமா தான் போய் ஆகணும். அதை கடந்தது அங்க ஒரு புதக்குழி. அதை நீங்க தாண்டாம கண்டிப்பா நீங்க அங்க போக முடியாது. கல்லுங்க மேல கால் ஆகணும். ஒருவேளை உங்க கால் தடுமாறுனா அது உங்களை உள்ள இழுத்துக்கிட்டே போயிடும். அதுக்கப்புறம் அதுல இருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். நீங்க எவ்வளவு மேல வர முயற்சி பண்றீங்களோ அதே அளவுக்கு அது உங்களை உள்ள இழுக்கும். இங்க இருந்து தான் உங்க யாத்திரையோட முதல் கட்ட பயணம் தொடங்குது.